Hello students, in the question AC is equal to AE, ACயும் AEயும் இங்கே டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ABயும் ADயும் ஈக்குவல் சிங்கிள் லைன் கொடுத்து டினோட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் BD DE ரெண்டும் ஈக்குவல்னு அவங்களேவும் ட்ரிபிள் லைன் போட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. BAD EAC ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ கிவன் அப்படிங்கிறது இந்த என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். AC is equal to AE, AB is equal to AD, angle BAD is equal to angle EAC. இது எல்லாத்துக்குமே நம்ம ரீசனாக என்ன எழுதுவோம்? given அப்படின்னு ரீசன் எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? BC is equal to DE அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். BCங்கிறது இங்கே ஃபுல்லாக இருக்குது, டிங்கிறது இங்கே இருக்குது. இந்த ரெண்டு லைன் நம்ம ஜென்ரலாக ஒரு சைடை ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? அதுக்குரிய ட்ரையாங்கிளை கான்க்ரூவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சைட்ஸ் சிபிசிடி ரூல் படி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதுக்கு என்ன ட்ரையாங்கிள்னு பார்க்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் பிசி இருக்குது. அப்போ நான் ட்ரையாங்கிள் ஏபிசியை தான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏபிசியும் இது டிஇ எங்கே இருக்குது? டிஇ இப்படி பார்ப்போம். ஏடிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா இங்கே பாருங்கள், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இதுக்கு எழுதலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி இந்த ட்ரையாங்கிள்லேயும் இந்த லைனும் இருக்குது, இதையும் எழுதலாம். ஆனால் பிஏடிங்கிறது இந்த ட்ரையாங்கிள் இல்லை, இஏசிங்கிறதும் இங்கே இல்லை. ஸோ அதை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஏபிசி அப்படிங்கிறதுல இந்த ஆங்கிள் கூட இதை ஆட் பண்ணால் எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30, இங்கே 2 தான் இருக்குது அப்படின்னா 30 + 2 32 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ இது கூடயும் இதை ஆட் பண்ணால் அதே 32 தானே கிடைக்கும். இங்கே 30னா இங்கேயும் 30 வச்சுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் பார்ட்டை ஆட் பண்ணும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவும் ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இது சேம் நம்பர் தான், சேம் பார்ட்டு தான். ஸோ சேம் நம்பராக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் பிஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் பிஏசி இந்த ஆங்கிளில் பாருங்கள் இஏடி, ஆங்கிள் இஏடி இது நமக்கு எப்படி கிடைக்குது? டிஏசியை இந்த ரெண்டு கூடையுமே ஆட் பண்ணும்போது கிடைக்குது. ஆங்கிள் டிஏசியை இது கூடயும் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? இஏசி கூடயும் டிஏசி ஆட் பண்ணுறோம், பி கூடயும் டிஏசியை ஆட் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஏபிசினும் டிஏஇனும் ஆங்கிள் கிடச்சிருக்கு. ஓகே, டிஏஇ ஒரு இஏடி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸையும் தனியாக எடுத்து ட்ரா பண்ணி பாருங்களேன். ஏபிசியை எடுத்துக்கிறேன். ஏபிசி சி இங்கே இது வரைக்கும் தான் அந்த 3 லைன்ஸ் போட்டிருக்காங்க. நான் இப்போ இதுவே எடுத்துக்கல. ஏபி எடுத்துக்கிறேன். இங்கே ஏசியில் டபுள் லைன் போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன எடுத்திருக்கோம்? ஏடிஇ எடுத்திருக்கோம். ஏடி இங்கே இருக்குது, டிஇ அந்த சைடில் இருக்குது. ஏடிக்கு சிங்கிள் லைன் இருக்குது, ஏஇக்கு டபுள் லைன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏபிசி இந்த ஆங்கிளும் இங்கே டி இஏடி இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம பார்த்தா சைடு ஆங்கிள் சைடு 3 நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கா? அப்போது சைடு ஆங்கிள் சைடு ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட். ஓகே, இப்போ கான்க்ருவெண்ட்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னது? இந்த பிசியும் டிஇயும் சிபிசிடி ரூல் படி. சிபிசிடினா என்ன? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ கான்க்ருவெண்ட் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸு பிசியும் டிஇயும் ஈக்குவல். அவ்வளோதான்.